சரி, கே ராஜாக்கு விட்டஸ் யாரு? ஜனகர். ஜனகர் தானே விட்டஸ். ஓகே, தம் மாப்பிளைக்கு பேசுவாரா? ஐயோ, அது ரொம்ப சமுத்து. யாரு? ஜனகர். ஐயோ, நான் பொய்லா சொல்ல மாட்டேன். ஆமா, கை வயத்துல பிறக்கிற பிள்ளைக்குத்தான் ராஜ்யாபிஷேகம் தசரதர் ஏற்கனவே பிரதிஜை பண்ணிட்டானு ஜனகரும் சாட்சி சொல்வார். இவா 2 பேரும் அவாய்ட் பண்ணினால்தான் ராமபட்டாபிஷேகம் நடக்கும்ன்றதுக்காகவே தசரதன் இவா 2 பேரை இன்வைட் பண்ணல சொன்னான். அப்ப நமக்கே அவாத்த கல்யாணத்துல இன்விடேஷன் வரல தெரியறதோ இல்லையோ? இதை கொண்டு அங்கு தெரிந்து கொள்வது. சில இடங்கள்ல நம்மளை இன்வைட் பண்ணல, நாம வருத்தப்படுறேன். வருத்தமே படாதீங்க, ரொம்ப சந்தோஷம் சௌக்கியம் சொல்லுங்க. எல்லா தேசத்து அங்க வங்க கலிங்க கேரள பாண்டிய என்றதாக சொல்லி அத்தனை தேசத்து ராஜாக்களையும் வர சொல்லுனர். எல்லாரும் வந்திருக்கா. வந்தா தேவர்கள் 33 அமரருக்கு முன் சென்று அத்தனை தேவர்களும் வந்திருக்கா. எல்லா தேவர்களும் கையில வரச்சவே, கோவிலுக்கு வரச்சவே இப்பெல்லாம் வெறுங்கையோட போக மாட்டா. எல்லாரும் தெரியும் இல்லையோ? ஒரு டிஃபன் பாக்ஸோட போவான். எதுக்காக அப்படி கேட்டா, பிரசாரத்தை கையில வாங்கிட்டு அவன் இலை கொடுக்குறதுல சார், இலை கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில சமயம் கொதிக்க கொடுத்துட்றான். அதுக்காக டிஃபன் பாக்ஸை, அதுவும் டிஃபன் பாக்ஸில் அப்படி வாங்கிக்க மாட்டான், அந்த மூடியோடு அப்படி தரப்பான். கிராஹக்ரஸ்தே கஜேந்திரே, முதல்ல வாயை திறக்கிற மாதிரி தரப்பான். பிரசாரம் சாதிக்கிறவர் தான் ஜாக்கிரதையாக போடணும். அது என்னது? சக்கரை பொங்கல் இந்த டிஃபன் பாக்ஸில் போடணும். இது என்னது? வெண்பொங்கல் இந்த டிஃபன் பாக்ஸில் போடணும். அது என்னது? பஞ்சாமிரதமா? ஓகே ரைட், அது சின்ன பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன், அதில் போடணும். அப்படின்ற மாதிரி டப்பர் வேற டப்பாவை எடுத்துட்டு ஒரு இல்லையோ? தேவர்கள்லாம் டப்பர் வேற டப்பாவோட வந்திருக்கான். எதுக்காக? பாக பிரதிகிரகம். யாகம் நடந்ததுன்னா இந்திரனுக்கு ஒரு யாகம் பாகம், சோமனுக்கு ஒரு பாகம், வருணனுக்கு ஒரு பாகம் உண்டோ இல்லையோ? அதுக்காக வந்திருக்கா. ததோ தேவா சகந்தர்வா சித்தாச்ச பரமர்ஷயா பாக பிரதிகிரகார்த்தம் வை சமவேதா யதாவிதி. கரெக்டா கியூல சிஸ்டம் பிரகாரம் நிற்கிறா. வைஷ்ணவா எங்க வந்தாலும் முதல் பிரச்சனை தீர்த்த பிரச்சனை. யாருக்கு முதல் தீர்த்தம், யாருக்கு 2வது தீர்த்தம் தெரியுமோ இல்லையோ? சில கோவில்களில் தீர்த்தமே இருக்காது பாவம். பெருமாளுக்கு ஆராதனத்துக்கு கூட தீர்த்தம் இருக்காது. ஆனா இவாளுக்கு தீர்த்தம் சேர்க்கறதுக்கு சண்டை போடுவோம். அதுல இவருக்கு முதல் தீர்த்தம், அவருக்கு 2வது தீர்த்தம், அவருக்கு 3ஆம் தீர்த்தம். 3ஆம் தீர்த்தக்காரர் 2வது சண்டை வரும். அதுவும் இல்லாம ஒருத்தருக்கு 3 தடவை தீர்த்தம், ஒருத்தருக்கு 1 தடவை தீர்த்தம். இந்த பிரச்சனைகள்லாம் வேற இருக்கு. தசரதனுடைய அஸ்வமேத யாகத்துல குழுமின தேவர்கள் யதாவிதி அவாவாளுக்கு என்னென்ன பொசிஷனோ அந்த பொசிஷன் பிரகாரம் நின்றா. இந்த கொரோனா போது கோவில்ல ரவுண்டு போட்டு வச்சிருப்பான் பாருங்க, எங்க நில்லுங்கன்னு, அந்த மாதிரி நின்றாவா. கரெக்டா நிக்கிறா. பாக பிரதிகிரகார்த்தம் வை சமவேதா யதாவிதி தாசமேத்ய யதா நியாயம் தஸ்மின் சதசி தேவதாः அப்ருவன் லோககர்த்தாரம் பிரம்மாணம் வச்சனம் மகத். வந்த இடத்துல வெறும் இருப்பாளா? யாகம் நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமே சுவாமி, அப்ப வெறும் இருக்க முடியுமா? சலபட பேசிட்டு இருக்கான். என்ன ஆத்துல கரண்ட் இல்லை, ஆத்துல கரண்ட் இல்லைன்னா முதல்ல காரியம் பண்ணணும், அடுத்த ஆத்துல எட்டி பார்க்கணும். அவ ஆத்துல கரண்ட் இல்லைன்னா ஒரு ஆத்ம துஷ்டி வரும் பாருங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் ராவணங்கிட்ட அடிபட்டாலோ அவெல்லாம் யாரெல்லாம் அடிபட்டிருக்கான்னு விசாரிக்கிறான். ஓ, ஒன்னே ராவணன் உரைச்சானா? அப்போ ஓகே. தான் அடிபட்டதை விட பெரிய விஷயம் இல்லை. இந்த இந்திரன் வருணனை பார்த்து உனக்கு உதையா, அவன் சந்திரனா உனக்கும் உததானா? என்ன ஏன் சுவாமி கேட்குறீங்க? திடீர்னு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியா வான்றான். சந்திரனை பார்த்து ராவணன் என்ன பண்ணுவான்? இன்னைக்கு அமாவாசையா, அவன் ஜலக்கிரீடை பண்ண போவான் ராத்திரி வேலை. அமாவாசை அன்னைக்கு ராத்திரி வேலை இருட்டா தானே இருக்கும். அப்படி நிமிந்து பார்ப்பான். உடனே சந்திரன் பௌர்ணமியா பிரகாசிக்கணும். பயம் இல்லைன்னா எகிரி வந்து அடிப்பான் ராவணன். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வரலாமா சுவாமி அப்படின்னா வேற வழி. ராவணன் கிட்ட பயம். என்னடா இது, எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம். அக்னி ஜொலிக்கிறான், தக்க தக்க தக்கதான் எரியறது அக்னி. ராவணன் தன்னுடைய அந்தப்புறத்துல ஸ்திரீகளோட சேர்ந்து அப்படியே ராசக்கிரீடை பண்ணும் பொழுது அந்த அக்னி உஷ்டம் குறைஞ்சு 2 டன் ஏசி மாதிரி குளிர்ச்சியா இருக்கணும். எல்லாம் பயம் அவங்கிட்ட. ஏன்டா இதுன? அதை ஏன் கேட்கற? இந்த பிரம்மரேவர் ஒரு வரம் கொடுத்துட்டேன். பிரம்மரேவர் ஃபெஸ்டிவல் ஆகிற அவன் ஒன்று கேட்டால் இவர் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாரு. ஒன்று வாங்கினா ஒன்று இலவசன்றாலும். அதான் பிரம்மதேவருடைய காரியம். பார்த்தா ரைட் ஒன்று பண்ணுவோம். நான் கையெழுத்து இயக்கம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மகஜர் ஒன்று எழுதணும், ஒரு பெட்டிஷன் எழுதணும். அந்த பெட்டிஷனில் எல்லாரும் கையெழுத்து போடணும் இல்லையா? ஒவ்வொருத்தர் கையெழுத்து போட்டாதான் பாரு நாங்கள்லாம் கையெழுத்து போட்டோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பெட்டிஷன் எழுதினான். பிரம்மதேவர் இது போன்ற வரம் கொடுத்த காரணத்தினாலே ராவணன்றவன் ரொம்ப இம்சை பண்ணுறான்.
எங்களை யாரையும் ஒழுங்கான காரியங்கள் பண்ண வைக்கிறது இல்லை. நல்ல வைதிக தர்மானுஷ்டானங்கள் உலகத்தில் நடக்கிறதுக்கு அவன் அனுமதி கொடுக்கறது இல்லை. எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனால் நாங்கள் பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கோம். அவன் கூட பரவாயில்ல பொறுத்துக்கலாம். அவனுடைய பிள்ளையை எப்படி பொறுத்துக்கிறதுன்னு தெரியல. அடுத்த வாரிசு உட்கார்ந்துட்டு ஐயோ அது வந்ததுன்னா நாடு என்ன ஆகுமோ தெரியல பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தேவர்கள்லாம் பயந்தான். என்ன ராமாயணத்துல இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க? நீங்க வேற எதையும் யோசிக்கலையே. 8-10 வருடம் ராமாயணத்துல நீங்களாம் இருக்கீங்களான்னு கூட தெரியலையே. ஆனா அவனை கூட பொறுத்துடலாம் சுவாமி, அடுத்த வாரிசுன்னு உட்கார்ந்து இருக்குது, அதை பொறுத்துக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டா பிரம்மதேவர் இடத்துல போனார். பிரம்மா பார்த்தார், நான் என்னடா பண்ண முடியும், நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? நீர் தானே வரம் கொடுத்தேர். எனக்கு வரம் கொடுக்கிற மேனியா, வரம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு சக்தி சாமர்த்தியம் உண்டே தவிர்த்து அதை கேன்சல் பண்றதுக்கெல்லாம் எனக்கு கிடையாது சுவாமி. நூனம் நைனம் சூரிய பிரதபதி பார்ஷ்வேவாதி நமாருதா சலோர்விமாலீதம் திருஷ்டுவா சமுத்ரோபி ந கம்பதே. அவனுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கான். சமுத்திரம் என் கதையை கேளுன்றது, சந்திரன் என் கதையை கேளுன்றான், சூரியன் என் கதையை கேளுன்றான், அக்னி என் கதையை கேளுன்றான். எல்லாருக்கும் வருத்தம் தான். ஒட்டு மொத்தமா அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு இருக்கா. இப்படி சலபலன்னு பேசிட்டு இருக்கா. திடீர்னு ஆகாசத்துல இருண்டு போயிடுத்து. திடீர்னு ஒரே இருட்டு. அஜ்ஜோ என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு பார்க்கிறா. அந்த இருட்டுக்கு ஒரு பிரகாசம் தெரிகிறது. ஒரு தேஜோமயமானது ஒரு பிரகாசம் தெரிகிறது. தேதீப்பியமானது ஒரு பிரகாசம் தெரிகிறது. பார்க்க அப்படியே காத்து வீசுறது, ஜில்லுன்னு காத்து வீசுறது. இத்தனை நேரம் இருந்த வெண்மை இல்லை, இத்தனை நேரம் இருந்த தாபம் இல்லை. பிரளய காத்து மாதிரி ஊழி காத்து அடிக்கல. ஆனா எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு சந்துஷ்டியை உண்டாக்கக்கூடியதான ஒரு காற்றாம் அது. அப்படி ஒரு காத்து வீசல், திவ்ய பரிமளம் வீசல். யாகம் நடந்துட்டு இருக்கே, ஒருவேளை யாகத்திலிருந்து வரக்கூடிய வாசனையா அப்படின்னா இது ஒரு விலட்சணமான வாசனை. அந்த யாகம் நடக்கிற இடத்துல பரிமளம் இருந்தால் கூட இந்த பரிமளம் ஒரு விலட்சணமா இருக்கு. ரசோ வைசஹா அப்படின்ற மாதிரி அது வாசனை வீசுறது, ஒரு ருச்சி தெரியுது. சர்வகந்தாஹா சர்வரசஹா அப்படின்றது வேறம் இல்லையா? ஏ தஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்கசக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜகத்பதிஹி. ஏ தஸ்மின்னந்தரே விஷ்ணு. இத்தனை பேர் பேசிட்டு இருக்கா, ஒருத்தருக்கு பேசிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? பிரம்மா கிட்ட போய் சொல்லலாம், அவர்கிட்ட போய் சொல்லலாம், இவர்கிட்ட போய் சொல்லலாம், இங்க போய் நாம பிரார்த்திக்கலாம். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஏ தஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்கசக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜகத்பதிஹி. கருடன் மீது வரா. பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி நல்ல கண்ணங்கருத்த மேகத்துக்களுடைய மின்னலை போல பிரகாசிக்கிறான். இருபுறம் தாமரைக்காடு பூத்தரை போன்று திருமகள் மண்மகள் முதலான தேவிகர்கள் திகழ்ந்து நிற்க, அழகான பாசி படிந்த ஒரு குளத்துல தாமரைகள் பூத்தால் அந்த தாமரை பூத்த தடாகம் என்ன ஒரு அழகு இருக்குமோ அது மாதிரி பொன்மயமான அந்த கருடன் மேல கண்ணங்கரேன்னு பகவான் எழுந்தளிக்கும் பொழுது அவனுடைய திருவேணி கைவண்ணம் தாமரை கண்ணினையும் அரவிந்தம் வாய் கமலம் போலும் அடிகிறண்டும் மகுதேன. மேனி முழுக்க ஒரு தாமரைக்காடு பூத்தார் போல கருமுகில் தாமரைக்காடு பூத்து நீடு இரு சுடர் ஏந்தி திருவுடன் பொலியவோர் செம்பன் குன்றின் மேல் வருவ போல் கலுடன் மேல் வந்து தோன்றினான். ஏ தஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்கசக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜகத்பதிஹி. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், எல் ஆழிவண்ணன் பால் என்று. தேவர்கள் விழுந்து வணங்கி சேவித்தார்கள். அந்த கஷ்டம், அவன் ஒரு கஷ்டத்துல இருக்கா. சட்டனை யார் வருவான்? துன்பு தோன்றிய பொழுது உடன் தோன்றுவன் எப்பொழுதும் ஆஞ்சநேயன்.
ராமனை பார்த்த உடனே பேசிட்டான், தன்னை பற்றி மொத்த பயோகிராஃபியோ சொல்லிட்டான், பயோடேட்டாவை கொடுத்துட்டான். சுக்ரீவன் கேட்ட ஆஞ்சநேயன் கிட்ட, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருச்சேன், முதல்ல ராமன் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுண்டு அவனை பத்தி விஷயம் தெரிஞ்சுண்டு அப்புறம் நீ பேசிடான்னு தான் உன்னை சொன்னேன். எடுத்த உடனே நீ ஏன்டா ஆஞ்சநேயா உன்னை பத்தி பேசுறேன்னா, நான் என்ன பண்றது, கடவுளை பார்த்தா பேசுறேன் எங்க அப்பா சொல்லிட்டாரு. கடவுளை பார்த்தா பேசா, இவன் கடவுள்ன்றதுக்கு என்ன அடையாளம்? எங்க அப்பா வாயுதேவன் சொல்லிருக்கார், துன்பு தோன்றிய பொழுது உடன் தோன்றுவன் எப்பொழுதும் என்பு தோன்றலை. அப்பா, எவன் கஷ்டத்துல இருக்கச்சே எதிர வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணாலும் அப்பேற்பட்டவன் தான் கடவுள். துன்பு தோன்றிய பொழுது உடன் தோன்றுவன், கஷ்டத்துல இருக்கச்சே எதிர வந்து அபயப்பிரதானம் பண்ணினானே அவன் தான் கடவுள் அப்படின்னு எங்க அப்பா சொல்லிருக்கார். அவனை சேவிக்கச்சவே என் மனசு அப்படியே உருகி போயிடுது. நீராய் அலைய கலைந்து உருக்குகின்ற நெடுமாளா வந்து நிற்கிறான். அபயப்பிரதானம் பண்றான், தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றான். நாராயணாய நளினாய தலோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானாச்சராச்சர விதாயக ஜன்மதேஷ நாபிபுட்டாய புருஷாய நம பரஸ்மை. நாராயணாய தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்றான். நளினாய தலோச்சனாய, ஹே நாராயணா, சந்தாமரை கண்ணா, பொண்டரீகாட்சா, பங்கைய கண்ணன் என்கோ, பவள செவ்வாயன் என்கோ, அங்கதர் அடியன் என்கோ, அச்சுவை கட்டி என்கோ, சாதி மாணிக்கம் என்கோ அவன் ஸ்தோத்திரம் பண்றான். இவன் தானே ஒரு கால விசேஷத்துல மகாபலியை அடைக்கவன். நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானாச்சராச்சர விதாயக ஜன்மதேஷ தொங்கதி பரமாதேவ சர்வேஷாம் நஃ பரந்தப வதாய தேவசத்ரூணாம் நிருணாம் லோகே மனः குரு ஏவ முக்தஸ்து தேவேஷः விஷ்ணுஸ்திரிதச புங்கவः பிதாமக புரோகான்ஸ்தான் சர்வலோக நமஸ்கிருதः அப்ரவீத் த்ரிதசான் வா சர்வான் சமேதான் தர்ம சம்ஹிதான் பயம் த்யஜத பத்ரம் வஹா. பெருமாள் பேசினான், உடனே அபயப்பிரதானம் பண்ணான். அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா, அடியவர்க்கும் அருளியர்க்கும் அடியவர்க்கு மெய்யனே. அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் பயம் த்யஜத பத்ரம் வஹா. ஹிதார்த்தம் யுதிராவணம் சபுத்திர பௌத்திரம் சாமாத்யம் சமித்ரஜாதி பாந்தவம் ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவர்ஷிணாம் பயாவகோ தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயம் பிருத்திவீமிமாம். கவலைப்படாதீங்கோ, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் அபயப்பிரதானம் பண்ணிவிட்டேன். ராவணனை சீக்கிரத்துல கொன்று லோகத்திற்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணி 11,000 வருஷங்கள் இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண போறேன். நீங்கள் எல்லோரும் கவலை இல்லாமல் போயிட்டு வாங்கோ அப்படின்ற. தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டா. அப்ப ராமன் பகவான் மகாவிஷ்ணு அவன் தானே ஆவிர்பவித்தான். இப்பொழுது ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிகி வந்துட்டாரோ இல்லையோ யோசிச்சான். நாம இவாளுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம். அப்ப மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன், மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன், பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, உலகத்திற்கெல்லாம் தாய் தந்தையராக இருப்பவன். அப்போ ஒருத்தன் கிட்ட பிறக்கணுமா எப்படி பிறக்க முடியும்? பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். ஐயா, உலகமெல்லாம் எந்த பரம்பொருளை அவைகள் எந்த பரம்பொருளை உலகமெல்லாம் விரும்பிக் கொண்டிருக்கிறதோ அந்த பரம்பொருள் தனக்கு தகுந்த ஒரு தந்தையை தேர்ந்தெடுத்தான். உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் வால்மீகி. தசரதனுக்கு இத்தனை வருஷங்கள் புத்திர பிராப்தி இல்லாமல் இருந்ததேனர். எம்பெருமானே வந்து குழந்தையா பிறக்கணும்னா அதற்கு ஒரு கால நேரம் வேண்டாமோ? பிரபுவே வந்து பிள்ளையா பிறக்க போறான்னா அதற்கு உரியதான காலம் வேணாமோ? பிதரம் ரோச்சயாமாச ததோ தசரதம் நிருபோம் ததோதர்ஷி கந்தர்வாஹ சருத்ராஹ சப்சரோகண. உடனே தேவர்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் சேர்ந்து பெருமான ஸ்தோத்திரம் பண்ணினா, கை கூப்பினா, கிளம்பி போனா. பிரம்மதேவர் அந்த அவள் எல்லாம் சொல்லி அதுக்குள்ள பெருமாள் மறைஞ்சுட்டான். ஆயிடுத்து அப்ப அவ சரி ஆயிடுத்துன்னு மறைஞ்சு போயிட்டான். உடனே பிரம்மதேவர் அவளெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள்லாம் கரடிகளாகவும் வானரர்களாகவும் உங்களுடையதான அம்சபூதர்களாக பிறக்க வைக்க வேண்டியது என்று சொன்னார். வால்மீகியே எடுத்து காமிச்சார். ததோ நாராயணோ விஷ்ணு நியுக்த சுரசத்தமைஹி ஜானன்னபி சுரானேவம் ஸ்லக்ஷணம் வச்சனம் அப்ரவீத். பெருமாள் யார்? விஷ்ணு நாராயணா. இந்த சப்தத்தை ஸ்பஷ்டமா உபயோகப்படுத்துற வால்மீகி.
அந்த விஷ்ணு தான் அவதாரம் பண்ண போறான், அந்த நாராயணன் தான் அவதாரம் பண்ண போறான், அவன் தான் ராமன். அதனால தான் தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணமனாமயம்னு ராவணன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணான். இந்த நாராயண சப்தத்தை உபயோகப்படுத்துறவன் யாரு? ராவணன். தம்மன்யே ராகவம் வீரம், இவன் வீரராகவன்டா. அடிச்ச அடியை பார்த்தாலே தெரியறது இவன் கிட்ட நான் ஏற்கனவே அடி வாங்கியிருக்கேன். தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம், இவன் தான் நாராயணன் நான் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு ராவணன் சொன்னான் பெருமாள். அதனால்தான் வால்மீகி சீதாதேவியோடு சேர்ந்து ராமபிரான் ரங்கநாதனுக்கு திருவாராதனம் பண்ண போச்சே, சகபத்ரியா விஷாலாட்சியா நாராயண உபாகமத்து அப்படின்னு வர்ணித்த அந்த நாராயணன் தான் அங்க ரங்கநாதனாக யாகபூமியில் ஆராதிக்கப்படக்கூடிய பரமாத்மா, யஜ்ஞசாலையில் ஆராதிக்கப்படக்கூடிய பரமாத்மா. இப்ப தேவர்களுக்கு அபயப்பிரதானம் செய்வதற்காக அவர்களுக்கு எதிர பிரத்யட்சமா சேவை சாதித்தான். யாகம் நடக்கிறது, சந்தோஷமா எல்லாரும் யாகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். கரெக்டான அந்த ஆகுதி பண்ணணும். ரிஷசிங்கர் எந்த ஆகுதியை செய்தால் தசரதனுக்கு புத்திர பிராப்தி உண்டாகவோ அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தினுடைய ஆகுதியை ஆரம்பிக்கிறது. ததோ வை யஜமானஸ்ய, அதுதான் சமயம். தேவதையை மனசுல நினைச்சுண்டு, உத்தமமான பரம்பொருளை மனசுல நினைச்சுண்டு, தசரதனுக்குத்தான் செய்யக்கூடிய இந்த ஆகுதினால சகல சௌபாகியங்களும் சகல க்ஷேமங்களும் சிந்திக்கணும். அவனுக்கு புத்திர சந்ததி வரணுன்றதாக வேதோக்தமான மந்திரங்களினாலே வைதிக தர்மானுஷ்டான பிரகாரத்தினால ஆகுதி சமர்ப்பிக்கிறார். அவர் ஸ்வாகாரம் பண்ற அந்த ஸ்வாகாரம் பண்ணச்சேவே அதிலிருந்து அத்தியுதமானது ஒரு பூதம் ஆவிர்பவித்தது. ததோ வை யஜமானஸ்ய பாவகாததுலப்ரபம் அப்ராதுர்பூதம் மஹத்பூதம் மகாவீர்யம் மகாபலம் கிருஷ்ணோ ரக்தாம்பரதரம் ரக்தாஸ்யம் துந்துபிஸ்வனோ ஸ்னிக்தஹர்யக்ஷதனுஜா ஸ்மஸ்ருப்ரவரமூர்தஜோ திவ்யபாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்ரீமிவ பிரியாம் பிரகிருஹ்ய விபுலம் தோர்பியாம் ஸ்வயம் மாயாமயேமிவ. ஒரு திவ்ய புருஷன் தோன்றினான். நல்ல சகப்பான வஸ்திரத்தை அணிந்திருந்தான், கண்ணங்கரையில் இருந்தான். நல்ல அற்புதமான பளபளன்னு பிரகாசிக்கக்கூடிய திருவாபரணங்கள். ரக்தாம்பரதரம் ரக்தாஸ்யம் துந்துபிஸ்வனம், பேச்சு அந்த சப்தம் அப்படி இருக்குது, அப்படியே ஆடியோ அப்படியே கிளியரா காது. துந்துபிஸ்வனம், துந்துபி வாத்தியத்தை வாசித்தால் எப்படி காதுல டங்கு டங்குன்னு கிளாரிட்டியோட சப்தம் கேட்குமோ அந்த மாதிரி அவன் பேசினான். கையில தப்த ஜாம்பூனதமயீம் ராஜதாந்த பரிச்சதாம், தப்த ஜாம்பூனதமயீம் ராஜதாந்த பரிச்சதாம்னு. என்ன பாத்திரம் அப்படின்னாரு, கவனிக்கணும். அழகான தங்க பாத்திரம், அதுல வெள்ளி மூடின்னு. தங்க பாத்திரத்துக்கு வெள்ளி மூடி எதுக்கு? அதை தூக்கின்னு வரான். பாத்திரம் பத்ரீமிவ பிரியாம் பிரகிருஹ்ய விபுலம் தோர்பியாம் ஸ்வயம் மாயாமயேமிவ திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்ரீம் இவ பிரியாம். ஒரு பாத்திரம், அதுல ஒரு மூடி போட்டிருக்கு. அதை அணைச்சுன்னு வரான். எப்படி புதுசா கல்யாணம் ஆனவா வாக்கிங் போச்சு எப்படி போவாடோ அப்படி வரான்னு. ஒரு சின்ன வித்தியாசம்தான். பாவம் ஆம்படியா பொண்டாட்டி 2 பேரும் வாக்கிங் வந்தா. வாக்கிங் வரச்சே அந்த பொண்ணுக்கு காலில் முள்ளு குத்திடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் 10 நாள் ஆயிருக்கு போல இருக்கு. காலில் முள்ளு குத்திடுச்சு. அந்த பொண்ணு ஐயோ காலில் முள்ளு குத்திடுச்சேன்னு வலிச்சதுன்னா உடனே அவன் பார்த்தா சனியை முடிச்ச முள்ளு என் பொண்டாட்டி காலில் குத்திடுச்சேன் அப்படின்னு அந்த முள்ளை எடுத்து போட்டு உனக்கு வலிக்கிறதாமான தடவிலாம் கொடுத்தா எல்லாம் ஆச்சு. ஒரு 6 மாதம் ஆகிடுத்து. அதே கப்பல் மறுபடியும் வாக்கிங் வந்தா அந்த பொண்ணு காலில் முள்ளு குத்திச்சு. ஐயோண்ணா சனியனே முள்ளு இருக்கே பார்த்து வரக்கூடாதான்னா. ஒரே சனியன்டா மாறி போச்சு. அது முதல்ல முள்ளுக்கு வந்தது, இப்போ அவளுக்கு வந்துடுது. அந்த மாதிரி பாத்திரம் பத்ரீமிவ பிரியாம விபுலம் தோர் அவரை கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்தானா. அதை காளிதாச மகாகவி சொன்னான், ஒன்றும் இல்லையா இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கின்னு வரதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ள ஆதிபுருஷனான பரமாத்மா இருக்கானோ இல்லையோ, சகலோகத்துக்கும் ஆதாரபூதனான அந்த பிரபுவை இவன் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வருகிறான். அந்த வெயிட் தெரியறதான். பாயசம் தானே என்ன 1 லிட்டர் இருக்குமா 1/2 லிட்டர் இருக்குமா, அதை தூக்கிறது கஷ்டமான அந்த பாயசத்துக்குள்ள யார் இருக்கா? ஆதிபுருஷனான ஸ்ரீ ராமனல்லவோ இருக்கான். அந்த ராமனுக்குள்ள சகல லோகங்களும் இருக்கு இல்லையா, ஆகையால் அவன் தூக்க முடியாமல் தூக்கிடுவான்.
திவ்யபாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்ரீமிவ பிரியாம் பிரகிருஹ்ய விபுலம் தோர்பியாம் ஸ்வயம் மாயாமயீமிவ. தசரதனை பார்த்தான். தசரதா, இந்த பாயசத்தை உன்னுடைய பத்ரிகளுக்கு குடுன்னு கொடுக்கிறான். அதை கையில கொடுத்த உடனே வாங்கிட்டான் தசரதன். மகாபிரசாதம்னு வாங்கிக்க வேண்டாமா? பெருமாளுடைய பிரசாதம் இல்லையா? அது இந்த டப்பால நீட்டலாமா? வாங்கிக்கோங்க, டப்பால போட்டுருமோங்க ஆத்துக்கு. ஆனால் கையில பிரசாதத்தை வாங்கிட்டு அப்புறம் டப்பால போட்டுட்டு நீங்க ஆத்துக்கு எடுத்துன்னு போலாமே தவிர்த்து எடுத்துனே அந்த எச்ச டப்பாவை நீட்ட கொடு. மகாபிரசாதம் அப்படின்னு வாங்கிட்டான். வாங்கினோடனே வசிஷ்டாதி தேவர்கள்லாம் ஆஹா ரொம்ப சந்தோஷம்ன்றார். அவன் அனுமதியை பெற்றான். பாயசம் கடிச்சு கொடுத்து எல்லாரும் அவரெல்லாம் சம்பாதம் பண்ணி நான் போயிட்டுறேன் அந்த புறத்துக்கு ஓடி போயிடலாமோ இல்லையோ? போகல. அவன் அனுமதி கொடுத்து போயிட்டு வா தசரதா, எதுக்கு ஆசைப்பட்டியோ பெருமான் அனுகிரகிச்சுட்டார் பத்தியா, பார்த்தாயா? ஆச்சரியமா வந்திருக்கான் அவன். அவன் கொடுத்த அந்த பாயசத்தை உன்னுடைய பத்திரிகளுக்கு கொடுங்க. போனான். போய் அந்த பத்திரிகளுக்கு பாயசத்தை கொடுத்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுக்குறான்ற. கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததோ ததா. முதல்ல பட்ட மகிழ்ச்சி அவளுக்கு தான் தரணும். அப்படியே அரை பங்கு அதை எடுத்து கொடுத்துட்டான். கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததோ ததா அர்த்தாதர்த்தம் ததோ சாபி சுமித்ராயை நராதிபா. அடுத்த ஆஃப்ல ஒரு குவார்ட்டர் எடுத்தான், இவளுக்கிட்ட கொடுத்தான். சுமித்ரையின் இடத்துல கொடுத்தான். கைகேயை சாவசிஷ்டார்த்தம் ததோ புத்திரார்த்த காரணாத். அந்த கால் பகுதியை மறுபடியும் ரெண்டா பிரிச்சான். அதுல கொஞ்சத்தை கைகையின் இடத்துல கொடுத்தான். ததோ புத்திரார்த்த காரணாத். வால்மீகி சொன்னார், நோட் பண்ணியா என்னன்னு? கௌசல்யைக்கு ததோ ஓகே, சுமித்ரைக்கு ததோ கொடுத்தான். மறுபடியும் கைகையின் இடத்துல என்ன கொடுத்தார்? புத்திரார்த்த காரணாத். அவள் மத்தியமான பேரு. மற்ற மனைவிகளில் பிள்ளை பெறுவதற்கு ஏதத் பரியந்தம் யோக்கியதை உடையவள் யாரு? கைகை. அதனால்தான் புத்திரார்த்த காரணாத் ததோ. அவளிடத்தில் பிள்ளை பேற்றை எதிர்பார்த்தவனாக அந்த பாயசத்தை கொடுத்தான். பிரததோ சாவசிஷ்டார்த்தம் பாயசஸ்ய அமிர்தோபமௌ. அந்த காலை பிரிச்சானோ இல்லையோ, அதுல கைகைக்கு கொடுத்தானோ இல்லையோ, மீறி கொஞ்சம் இருக்கே, அதை மறுபடியும் சுமித்ராய்க்கு கொடுத்தான். சுமித்ரைக்கு கொடுக்கச்சே 3 பேருக்கும் ததௌ ததௌ ததௌன்னார். முதல் தடவை கௌசல்யைக்கு ததௌ, அடுத்தது சுமித்ரைக்கு ததௌ, மறுபடியும் ததௌ புத்திரார்த்த காரணாத் கைகைக்கு ததௌ கொடுத்தார். மறுபடியும் இப்ப சுமித்ரை இடத்துல கொடுக்கச்சே பிரததௌனர் வால்மீகி. பிரகிருஷ்டேன ததௌ அப்படின்னார். ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனோட இன்னும் விசேஷமா கொடுத்தான். ஏண்டானா அங்க ஒருத்தன் பிறக்க போறான், ராமன், பகவத் அம்சம். அடுத்தது அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு லக்ஷ்மணன், பரதன். இவா 2 பேரும் பிறக்க போறா. அவ 2 பேர் யாரு? பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாகவதோத்தமன். ஆனா இங்க சுமித்ரையின் இடத்துல ஒரு பிள்ளை பிறக்க போறான். யாரவன்? சத்ருக்னன். அவன் எத்தகையவன்? பாகவத பரதந்திரன். பகவத் பரதந்திரனை காட்டும் பாகவத பரதந்திரன் என்பவன் மிகச் சிறந்தவன் என்பதை காண்பிப்பதற்காக வால்மீகி பிரததோ சுமித்ராயைன்னு அந்த 4வது பாகத்தை அளிக்கும் பொழுது சுமித்ரையினிடத்தில் விசேஷமாக கொடுத்தான். பிரததோ சாவசிஷ்டார்த்தம் பாயசஸ்ய அமிர்தோபமோ அனுசிந்திய சுமித்ராயை புனரேவ மஹீபதி. இது தசரதர் உள்மனசில் பட்டதோ என்னமோ தெரியல, சுமித்ரை இடத்துல அப்படி கொடுத்தாங்க. பாயசத்தை பருகினார்கள், மகாபிரசாதத்தை பருகினார்கள். அந்த பெண்களுக்கு கர்ப்பலட்சணமானது ஏற்பட்டது. இது ஒரு விசேஷம் உண்டு. பேரஞ்சொல்லித்து என்னன்னா 2 மாசம் பிதாவுடைய கர்ப்பத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் 10 மாசம் மாதாவுடைய கர்ப்பம். அப்பத்தான் கர்ப்பாஷ்டமம்ன்றது பூர்த்தியாகும். ஒருவனுக்கு 7 வயசுல உபநயனம் பண்ணுனார். 7 வயசுன்றது வேதம் எப்படி சொல்லித்து? 8 வருஷம் பிராமணம் அப்படின்ட்டு. 8வது வயசுல போடுத்து. 8ஆத வயசுல இல்லை, 8வது வயசு. 7வது வயசு 8வது வயசுன்ட்டு. சுவாமி 7 வயசு தான் ஆச்சு, அது எப்படி 8வது வயசுன்னு சொல்றீங்க? 2 மாசம் அப்பாவுடைய கர்ப்பம், 10 மாசம் தாயினுடைய கர்ப்பம். அந்த கிரமத்துல வந்ததுன்னா மொத்தம் ஒருத்தருக்கு கர்ப்பத்திலேயே 1 வருஷம் பூர்த்தியா இருக்கு. அப்ப இது 7வது வயசுன்றது 8வது வயசு, அந்த கணக்கு தானே வரணும். ஆனால் வால்மீகி அழகா ஒரு வர்ணித்தார். என்ன ராமன் எப்படி அவதாரம் பண்ணான்? ராமலக்ஷ்மண பரதர சத்ருக்கள் அவதாரம் பண்ணினது எப்படி அப்படின்னு கேட்டா, அவர்கள் பாயசத்தினால் ஆவிர்பவித்தார்கள் இல்லையோ. ஆகையால கிருஷ்ணன் -2, ராமன் +2. ததச்சத்வாரசே மாசே चैत्रे नावमिके तिथौ नक्षत्रे दिति दैवत्ये सोच्च संस्थेषु 5सु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पता बिन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथो सर्वलोक नमस्कृतौ
கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சயுதோ விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகுவர்தனம் கௌசல்யா சுஷுபேதேன புத்ரேணாமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிர்வஜ்ரபாணினாம் பரதோ நாம கைகேய்யாம் ஜக்ஞே சத்யபராக்கிரமः சாக்ஷாத் விஷ்ணோश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मणशत्रुघ्नौ सुमित्रा जनयत्सुतौ सर्वास्त्रकुशलो वीरो विष्णोरर्धसमन्वितौ पुष्ये जातस्तु भरतः मीनलग्ने प्रसन्नदीः सार्पे जातौ च सौमित्रीः कुलीरेऽभ्युदिते रवौ ततश्च द्वादशे मासे चैत्रे नवमिके तिथौ नक्षत्रे दिति दैवत्ये सोच्च संस्थेषु पञ्चसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पता बिन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथो सर्वलोक नमस्कृतौ என்று கௌசல்யாதேவி உத்தமோத்தமனான ராமபிரானை புனர்வசு நட்சத்திரத்தில் அவள் பெற்றெடுத்தாள். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று ராமபிரான் ஆவிர்பவித்தருளினான். அதுபோன்று சுமித்ரை 2 பிள்ளைகளை பெற்றாள், கைகேயி ஒரு பிள்ளையை பெற்றாள் என்று அந்த பிள்ளைகளுடையதான அற்புதமான அவதார மகோத்சவத்தை மகரிஷி கொண்டாடினார். மேலும் அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாளைய உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். சதுர்முகேஸ்வரமுகைஹி புத்திரபௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிருஹமேதினே